குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். Jan 27 காலையில் கோலம் போட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் நம்ம பெரிய விஷயம் இல்லை. மண்டே மேலே ஒரு ஆஃபீஸு. நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு வீடு பிளாட்ஃபார்ம் பார்த்து எல்லாம் கையிலே தண்ணி தெளித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே அந்த செடி பாத்திரை அப்படியே ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டேன். இது எல்லா இடத்துக்கும் தண்ணி தெளிச்சிட்டேன். கார் இப்போ தான் சர்வீஸ் போயிட்டேன் சார். காருக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு சைடு ஃபுல்லாக இது க்ரோ பேக்ஸ்க்கும் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கூட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். துளிர் விட ஆரம்பிச்சிருக்கோம். பனிக்காலம்ல துளிர் விடுறதே கஷ்டம் தாங்க. துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. கோபாலாம் வந்து லீஃப் கொடுத்துட்ருக்கு. சரிண்ணா அப்படியே வளரும் நிலைமையில இருக்காங்க. அது பண்ணிவிட்டு பின்னாடியும் கூட்டிகிட்டு பின்னாடியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். கூட்டிகிட்டு வந்து குக்மெண்ட் வந்து அவங்க பாத்ரூம் தேய்ப்பாங்க. இந்த கேப்பும் கூட்டிட்டேன். சைடுவும் கூட்டிட்டேன். கூட்டி தண்ணி வச்சாச்சு. வெளியே வேலை ஆச்சுங்களா? படிப்பும் தண்ணி வச்சாச்சு. வெளியே வேலை ஆச்சுங்களா? அதுதான் நீங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண வெளி வேலை ஆச்சு. வேக்ஸ்லேருந்து குறைச்சி வர்றது செடிங்களுக்கு ஏதோ வந்து மண் உரம் எல்லாம் வந்து போட்டாங்க. என்ன ப்ராக்சிமிட்டி என்ன பாசிபிலிட்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வளர்றது இன்னும் இறைவன் கையில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பெருசாக மழை விளைச்சல்லாம் கொண்டு வர முடியும். இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டு வளருதுன்னு சொல்லிட்டு விட்டு வேண்டியதுதான். தேங்க்யூ.